பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு ஆதியாகமம் 41:38 சொல்லுகிறது, அவன் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் என்று பார்வோன் சாட்சி கொடுக்கிறார். பெசலேல் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 31 அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்றியங்கிரமமாக செய்யும்படியாக அங்கு ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் என்று பார்க்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில அவன் மேலிருந்ததான ஆவியை அந்த 70 மூப்பர்களுக்கு மேல வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். யோசுவா மேல அங்க ஞானத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இன்னும் நிறைய பேருடைய பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள்ல ஒத்னியேல், கிதியோன், யெப்தா, சிம்சோன் போன்றவருடைய வாழ்க்கை. சவுலுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவி அங்கே வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த தேவனுடைய ஆவியை இழந்து போனதை நம்ம பார்க்கிறோம். தாவீது சாமுவேல் அபிஷேகம் பண்ணின பொழுது அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து தங்கியிருந்தார் என்று பார்க்கிறோம். இன்னுமாக தீர்க்கதரிசிகள் பாருங்க, எலியாவின் மேல ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தார். எலிசாவின் மேல ஆவியின் வரம் இரட்டிப்பாக தர வேண்டும் என்று கேட்கிறாரு. எசேக்கியேல் மேல கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உயர தூக்கி கொண்டு போனார். அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனிதர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய 50வது நாளிலே அந்த பெந்தேகொஸ்தே என்னும் பண்டிகை வந்த பொழுது அங்கு சீசர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு அங்கு மேல்வெற்றையில் கூடியிருந்த பொழுது அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கிருந்த 120 சீசர்கள் மேலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டது. அவர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். யோவேல் தீர்க்க தரிசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை சொல்லுகிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ இந்த நாட்களில் நம்ம 2025வது வருஷத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கர்த்தருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரை நம்புகிறவர்களாக இருக்கலாம், தேவனுடைய ஆவியை பெறாதவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே ஆவியானவருடைய ஒரு கிரியைகள் நடக்கிறது. அப்போதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய ஆவியின் நிறைவு நமக்கு வேணும்னா நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய விசுவாசிகள் கூடி வருகிற இடத்திலே நம்ம அங்கே பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்படுகிறது. அடிக்கடி பெய்கிற மழை என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் இந்த மாம்சமான யாவர் மேலும் அந்த ஊற்றப்படுகிற அந்த ஆவி தாகமுள்ளவன் மேல் ஊற்றப்படுகிறது. நம்ம விசுவாசித்தாலும் அந்த பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். அந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் பலனடைய முடியும். அதாவது பாவத்துக்கு எதிராக நமக்கு வருகிற வியாதிகள், பலவீனங்கள், தரித்திரங்கள், இப்படி பலவிதமான எதிர் சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம எளிதாக அவைகளை கடந்து செல்வதற்கு அந்த தேவனுடைய ஆவி நமக்கு தேவை. அந்த